ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை, அதாவது பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம், குரு பார்வையில் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். இதை குரு மங்கள யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவோம். இந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை, சுபமான விஷயங்களை, பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த சுபமான கிரகம் மங்களக்காரகனும் இணையும் போது பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளில வர்றதுக்கான பலவிதமான மங்களகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி, பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், நிறைய பேருக்கு இடம் விற்க முடியல, இல்லை இடத்தினால கடன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. சில பேர் இடத்த வாங்குறதுக்கு நான் பணம் கொடுத்தேன், அது திருப்பி வரல. இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு பார்வையில் செவ்வாய் வருது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 35 நாட்கள் இந்த கிரகத்துடைய பார்வையில், அதாவது குரு பார்வையில் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மங்களக்காரகன் இருக்கார். அப்போ இந்த காலகட்டத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் என்னென்ன வேலைகளை செய்ய போகுது, என்னென்ன சுபமான விஷயங்களை செய்ய போகுது, என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்க போகுதுன்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இந்த குரு மங்கள யோகம் வேலை செய்யுமா, எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. அது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லும்போது அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்கும், சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றத்துக்கான சூழ்நிலையும் வரும். அதை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். இந்த மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா ராசிஞாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்குறார். இது நிஜமாவே பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இப்போ இருக்கக்கூடிய அன்பர்கள், நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சனால பலவிதமான பாதிப்புகளாக இருக்காங்க. தொழிலில் நஷ்டமாயிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. அதேமாதிரி வேலையில் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு குழப்பம் அதிகமாக இருக்குது, என்னை தாண்டி சில சம்பவங்கள் நடக்குது, சில விஷயங்கள் நடக்குது, அதை என்னை கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த மேஷராசியில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா பயங்கர தைரியசாலி, எதையும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இப்போ என்னுடைய சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது, ஒரு பயம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 35 வயதை கடந்தவர்களுக்கு என்னென்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா. 45 கடந்தவங்க அதை விட பயத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா சண்டைகள், குடும்பத்தில் சண்டை, மனைவி கிட்ட சண்டை, கணவர்கிட்ட சண்டை. அதுக்கு காரணம் என்னென்னா ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நான் கணவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர் குடும்பத்துக்காக செலவு பண்ணிகிட்டே இருக்கார், கடைசியில் இப்போ நாங்கள் இப்போ மாட்டிட்டு நிற்கிறோம், அவங்களாம் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய மனைவி. அதேமாதிரி கணவர், என் மனைவி நிறைய தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டாங்க, அதனால் பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 7.5 சனியுடைய ஆரம்பம். இது எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்டால் ஒரு 60% உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதே போல் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லை, இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நான் பணம் கொடுத்துருக்கேன், திருப்பி வரல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் நான் ஃப்ரெண்டை நம்பி கொடுத்தேன், நான் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தேன், அவர் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை.
இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளோட மன கஷ்டத்தோட இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசி அப்படின்னோன்னா அவங்க எப்போவுமே வந்து பயங்கர தைரியமாக போல்டாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள். அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க தான் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, இவங்க தான் 4 பேருக்கு விஷயத்த சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவங்களுடைய சூழ்நிலை மோசமாக இருக்கிறதுனால வெளியில் சொல்லி கஷ்டப்படக்கூட முடியாது, அழக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த மேஷராசி என்பர்கள் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன். அவர் மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாயை பார்ப்பது மிகப்பெரிய பலம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செவ்வாய் நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு கேட்டால், இந்த குரு மங்கள யோகம் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து அடுத்த 35 நாட்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தீர்வுக்கு ஏதாவது சில வழிகள் வரும். இது எப்படி வரும் அப்படின்னா, முக்கியமாக முதல்ல வேலை இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்னன்னா அந்த 7.5 சனி இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா சில நேரங்களில் கிடையாது. அது உங்கள் ஜாதகத்தில் கூடிய தசாபுத்தி முக்கிய காரணமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சில பேருக்கு செவ்வாய் திசை ராகு திசை நடக்குது வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல சம்பளத்தை கிடைக்காது, எதிர்பார்த்த பொசிஷன் கிடைக்கும். அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேலை நல்ல வேலையா அப்படின்னு பார்த்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதேமாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியாக வேலை கிடைச்சிடும், அதில் டவுட்டே வேண்டாம். வேலை இல்லாதவர்களும் இந்த குரு மங்கள யோகத்தை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதே போல் வேலையில் மாற்றம், ஒரு இடம் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் சேஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஒரு ப்ரொமோஷன், இல்லை வெளியூரில் போய் வேலை பாருங்கள், அந்த பிரான்ச்சில் வேலை பாருங்கள், இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிரான்ச்சில் இருக்குது, உங்களை அங்கே போடுறோம் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, என் காசு வெளியில் நிற்குது எனக்கு வர வேண்டிய வரல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்டலாம் சில இடத்துல சண்டைகள், பிரச்சனைகள், அதனால் பாதிப்பு, சில பேருக்கு பார்ட்னர்ஷிப்பில் சண்டை, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். இப்போ அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். முக்கியமாக பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா சரியாயிரும், இப்போ அதுக்கான நேரம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் நிறைய வரும், ஆனால் உங்களுடைய முயற்சி அதிகப்படுத்தணும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கும்போது இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா உங்களால் முயற்சி கூட பண்ண முடியல, எனக்கு ஒரு மாதிரி அப்படியே எனக்கு கடன் 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 மைண்டில் ஓடிட்டே இருக்க தவிர அதை எப்படி தீர்க்குதுன்னு கூட யோசிக்க முடியாமல் இருக்கீங்க தான் மேஷராசியோட பிரச்சனை. அவங்க எல்லாமே தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம், சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், அவங்க உங்கள் மனைவி உங்களுக்கு தோள் கொடுத்து இருக்கக்கூடிய நேரம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி பிரச்சனைகள் தீரும். அதே போல் கணவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா மனைவி கூட நிற்பாங்க, மனைவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கணவர் கூட நிற்கக்கூடிய நேரம். அதற்கான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது, 2 பேருக்கு சண்டை இருக்குது, பிரிஞ்சிக்கலாம், சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைசர். அப்போ யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி யார் உங்களுக்கு பிரச்சனையை தீர்ப்பாங்கன்னு யோசித்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக உண்டு, சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், குரு பார்க்குறார். அப்போ திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அது முக்கியமாக மேஷராசியில் பிறந்த அஸ்வினி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ 7.5 சனி நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா திருமணத்தில் வந்து ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது, லேட் ஆகிட்டே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் திருமண யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இந்த 35 நாட்கள். ரொம்ப தீவிரமாக தேடுங்க, மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கல்யாணத்துக்கு தான் பார்க்குறீங்கன்னா இதை மட்டும் யோசித்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் வெளிநாடு சென்று சம்பாதிப்பதற்கான யோகம் உண்டு. மேஷ ராசியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சா தயவுசெய்து எடுத்துக்கோங்க, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. 7.5 சனி சார் இப்போ போகக்கூடாதுன்னு சொல்ல அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது, சரிங்களா? நிறைய பேர் அது மாதிரி வாய்ப்புகள் வந்து போகாதனால தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இல்லை சார் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், நடக்க மாட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க. இந்த காலகட்டம் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரினில் இருக்காங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார் ஃபாரினில் இருக்காங்க, இல்லை ரிலேட்டிவ் யார் ஃபாரினில், இப்படி யோசித்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை எடுத்து அவங்க மூலியமாக ஏதாவது வேலை தேட முடியுமான்னு முயற்சி செய்யக்கூடிய நேரம். அந்த குரு 3ஆம் இடத்துல என்ன பண்ணுவார்னா யார் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே மாதிரி வெளிநாட்டிலே இருக்கீங்க நிறைய மேஷராசி என்பது 7.5 சனி ஆரம்பிச்சதும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக இந்த குரு மங்களக்காரகனுடைய யோகம் செயல்பட்டு நடுவில் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்மியாகும், வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுபோல் மாணவர்கள் நிறைய பேர் வெளிநாடு சென்று
படித்து முடிச்சுட்டு கடைசியாக வேலை இல்லாமல் ஏதோ ஒரு டெம்பரவரியான ஜாப்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, அவங்களுக்குலாம் ஒரு இடமாற்றம் இருக்குது. அங்கே ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணிங்க, ஒரு 50 கிலோமீட்டர், ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஏதாவது ஒரு வேலையை தேடுங்க. கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள காலமாக இந்த குருமங்கள யோகம் ஏற்பட போகுது. அதனால் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு யார் மூலமாகவோ, ஏதோ ஒரு நபர்கள் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையிலோ, அதே போல் உங்களுடைய முயற்சியின் காரணமாக ஒரு உதவிகள் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த குருமங்கள யோகம் செயல்பட போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே குரு மங்கள காரகனுடைய பலன்களை சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் நல்ல இடத்துல சேர்க்கை பெறும்போது நிறைய பலவிதமான விஷயங்கள் நம்ம என்ன ஆரம்பத்தில் என்னென்னலாம் சொன்னோமோ, என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கான்னு பார்த்துங்க. அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த யோகங்கள் பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்க தான் போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள், ஒரு கோச்சாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு சொல்லக்கூடிய பலன்கள், உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள். இப்போ உங்கள் ஜாதகத்திலே குரு மங்களக்காரனோட இணைவு இருந்ததுன்னா அதிகப்படியான பலன்களையும், அதே இணைவு இல்லை அப்படின்னா சில நெகட்டிவான பலன்களை கூட தடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய தசாபுத்தி முக்கிய காரணமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தசாபுத்தி ரொம்ப முக்கியம். அதில் தசாபுத்தியில் கெட்டதை கொடுக்கக்கூடிய ராகு தசை, கேது தசை, சனி தசை, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. சில பேருக்கு சுக்கிர தசையே பிரச்சனையை கொடுக்கும். புதன் தசையில் மிகப்பெரிய கடனை கொடுத்து அதில் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சில ஜாதக அமைப்பு இருக்குது. அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுன்றதை உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே போல் 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFல 51 பக்கம் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கும். இதில் பலன்கள் இருக்காது, ஜாதக நோட்டில் என்ன விவரங்கள் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க, அதையும் எழுதி கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஜாதகம் பார்க்கறது, அதே மாதிரி நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதே போல் வாஸ்து எப்படி பார்க்கறது, இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லித்தரோம். பிரசன்னங்களில் சோழி பிரசனம், ஜாமுக்கோல் பிரசனம், ஒரு கர்மா ஜாதகத்தில் ஒரே கடன் இருக்குது, வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்குது, ஏதாவது தொடர்ந்து ஒரு நோய் தொடர்ந்துகிட்டே இருக்குது, அதேமாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பிரசன்னங்கள் பார்க்கலாம், சோழி பிரசனங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி வகுப்புலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.